பண்ணிருக்காரு. ஆக்டிங் சூப்பரா இருக்கு. Shiva has acted amazing. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. எல்லாருமே வந்துட்டு சிரிச்சு ரொம்ப ஒரு காமெடி பிளஸ் எமோஷன் எல்லாமே இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கமர்ஷியலான மூவியா இருக்கு. சூப்பரா இருந்தது. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. பொங்கல் வின்னர் ஜீவா கம்பேக். பொங்கல் வின்னர் பயங்கரம் பயங்கரம். எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு. ஆக்டிங் சூப்பரா இருக்கு. படத்துல நடிச்சிருக்கியா? இல்ல இல்ல பாக்கலாம் வந்திருக்கியா? எப்படி படம்? நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. வேற ஏதாவது ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கா? ஸ்கிரீன் பிளே இல்ல லாக்ல இல்ல. நல்லா இருக்கு. அது ஹீரோயின் அவங்களா இருக்காங்களா படத்துல? இருக்காங்க. எல்லாம் ஃபைனலா சபாநாதா அவங்க தான் வராங்க. நல்லா இருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்கு. எதிர்பார்க்காத இது இருக்கு. ட்விஸ்ட் இருக்கு உள்ள. Thank you. The director actually has come down from Kerala and gave us such a beautiful content. And last but not least, Shiva has acted amazing. He has balanced both the homes, the story, the content, everything. Please go and watch. This is actually a TTT Pongal. Happy Pongal. This is a very different film. He has acted amazing. Please go and watch the film. You will know how it is. காமெடியில படத்துல எப்படி செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. Please go and watch. Go with the family. Neat and clean. Amazing film it is. உங்களுக்கு கண்டிப்பா ஃபேமிலியா வந்து தியேட்டர்ல பார்க்கலாம். Yes. 6 ticket film, 10 ticket film. Go with the full family, friends. Amazing. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். சூப்பரா இருக்கு. கிரவுடோட பாக்குறதுக்கு எப்படி இருந்தது தியேட்டர்ல? எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. எல்லாருமே வந்துட்டு சிரிச்சு ரொம்ப ஒரு காமெடி பிளஸ் எமோஷன் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே போனது தெரியல. ஃபாஸ்டா போச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி இது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு லவ் எமோஷன் ஒரு எல்லாமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா எனக்கு நான் இந்த ரிசல்ட் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நான் ஷூட் பண்ண போதும் என்ஜாய் பண்ணேன். ரிசல்ட் நான் லேட்டரா தான் யோசிச்சேன். பட் ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவா வருது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கமர்ஷியலான மூவியா இருக்கு. சூப்பரா இருந்தது. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. உண்மையிலே பொங்கலுக்கு ஃபேமிலியோட வர்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு மூவியா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. காமெடியில ஒர்க் அவுட் ஆக படம் ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. ஏன்னா ஆக்சுவலி சிட்டில இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் நாளா வில்லேஜ் சைடு தான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதெல்லாம் நாங்க பாத்துருக்கோம். அந்த சண்டை, அந்த நடக்கிற விஷயங்கள், அந்த பக்கத்து வீட்டுல ஒரு விஷயம் வேற மாதிரி நடக்கும், இங்க வேற ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த ரெண்டு பேருக்குள்ள அடிச்சுக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நாங்க நிறைய வளரும் போதே பாத்துருக்கோம். சோ அதை நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே ரொம்ப யதார்த்தமா இருந்தது. என்னன்னா மலையாள மூவியோட ஒரு பெரிய ஒரு ஹைலைட் என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பிள் கான்செப்டா இருக்கும். 2 hours அதை கொண்டு போற விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதேதான் இது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அந்த கொண்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கதையில இருந்து வேற எங்கேயுமே போகாம ரொம்ப யதார்த்தமான நடிப்பை எல்லாருக்கிட்டையும் ஓப்பனா சொன்னா டைரக்டர் சார் எல்லாம் ஜீவா சார் சொல்லியிருப்பாரு, நீங்க 500 ரூபாய்க்குலாம் நடிக்காத தம்பி, 50 ரூபாய்க்கு நடி போதும் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் படம் முழுக்கவே அந்த 50 ரூபாயே நடிக்க வச்சிருப்பாரு. அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே சூப்பரா இருந்தது படம். அவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மாறி பண்ணிருக்காரு ஜீவா சார். இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பில்டப்பா இருக்கட்டும், அந்த டைலாக்கா இருக்கட்டும், அந்த ஒரு விதமான கெத்து, அந்த ஒரு விதமான ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும். ஆனா இந்த படத்துல எதுவுமே இருக்காது. எல்லாருமே ஒரு மாதிரி வில்லனா தெரிவாங்க ஒரு பக்கம் பார்த்தா, ஒரு பாதி பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹீரோவா தெரிவாங்க. அந்த ஓவர் ஹீரோஷன் இருக்காது. இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டிய ஹீரோஷன் போதும்பா, அதுக்கப்புறம் நீ ஹீரோஷன் கொடுக்க வேண்டாம், நீ யதார்த்தமா தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நடிப்பை வாங்கினதான் அந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் கம்பேர் பண்ண மாதிரி இதுதான் கண்டிப்பா எல்லாத்தையுமே. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா பராசக்திக்கும் நிறைய பிரச்சனை எல்லாம் இருந்தது. அது வந்து ஹிந்தி ரிலேட்டடா சொல்லியிருந்தாங்க. ஒரு மெசேஜ் பிலிம், ஒரு என்டர்டைன்மெண்டா நம்ம ஜாலியா இருக்கணும் எதுவுமே நினைக்காம அப்படின்னா இந்த படம் தான். பாவாத்தியில் என்டர்டைன்மெண்ட் இல்லையா? கம்பேர் பண்ணும் போது இல்ல, கம்மி. பாவாத்தியார் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் நிறைய லேக்லாம் இருக்கு. இந்த படம் செமையா இருக்கு. இந்த படம் பொங்கல் வின்னர் ஜீவா கம்பேக். பொங்கல் வின்னர் பயங்கரம் பயங்கரம். ஓகே. விஜய் சார் ரெஃபரன்ஸ்னா இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. வேற யாரு விஜய் கூட நடிச்சிருக்காரு இவரு, அதனால அது ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். ஜீவா ரெஃபரன்ஸ். முதல்ல இந்த டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப ஆக்வர்டா இருந்தது. என்ன இவ்வளவு பெருசா தம்பி டைட்டில் வச்சிருக்கீங்கன்னு. பட் படம் பாக்குறப்போ அது ஏன்னு புரிஞ்சுது. நல்லா இருந்தது அதுவே. அண்ட் தென் புதுசா அந்த மலையாள படம் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு படம்னு நான் சொல்லுவேன். தமிழ் சினிமால ஒரு மலையாள படம். ஜீவா ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கிரீன்ல பாக்குறது நல்லா இருந்தது. அதை தாண்டி அந்த கேரக்டருமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 2 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா ஒரு படம் பார்க்கலாம். இந்த படம் பார்க்கலாம். பிளஸ் வந்துட்டு இது அந்த மலையாள டேரக்டர் மலையாளத்துக்கான தமிழுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது.
கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மலையாள ஃபிளேவர்ல தான் கொடுத்திருக்காங்க. பட் அது தமிழ் ஆடியன்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. யூஸ்வலா நம்ம ஆளுங்களே மலையாள படத்தை கொண்டாடதான் செய்வாங்க. So, அது அந்த ஃபிளேவர்ல தான் இருக்கு. பாட்டெல்லாம் பெருசா எதுவும் உள்ள தூக்கி சொருக்காம, ஹீரோயின் போட்டி ஆகணும்னு நினைக்காம, அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்திருக்காங்க. ஹீரோயிசம்லாம் பண்ணாம கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் இருக்கு. பட் அதையுமே வந்துட்டு எல்லாரும் இன்வால்வ் பண்ண வச்ச இது நல்லது. யூஸ்வலா மலையாள சினிமா அப்படிதான் பண்ணுவாங்க. So, அந்த மாதிரிலாம் பண்ணனால எல்லாருக்குமே இது ஒர்க் அவுட் ஆகும். பிளஸ் ஏன்னா இந்த மாதிரி படம் வந்துட்டு நம்ம இருக்கிற ஹீரோ சூஸ் பண்றது இல்ல, ஹீரோயின் இல்லாம. ஆமா ஆமா. பட் இந்த மாதிரி கண்டென்ட் ஃபிலிம்ஸ்லாம் வரதுனால இது ஆடியன்ஸ் போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஆக்சுவலா தேவையில்லைன்னா நம்ம இப்ப பாட்டெல்லாம் வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரி தான் பாட்டு இல்லைன்னு பாவாத்தியால நேற்று பாக்குறப்போ 2 பாட்டெல்லாம் வரும்போது எந்திரிச்சு வெளில போனாங்க. சோ அதெல்லாம் தேவையில்லாத சாங்ஸ் தான். சரி, இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த ட்ரீம் சாங்ஸ் எல்லாம் யாரு அப்ப அன்னைக்கு காலத்துல வச்சாங்கன்னா அது அப்போதைக்கு அது புதுசா இருந்தது. இந்த காலத்துல அதை ஃபாலோ பண்றது பெருசா அது ஈர்க்கிறது இல்ல. சோ அந்த மாதிரி இப்ப இந்த படத்துல ஹீரோயினே தேவை கிடையாது, பாடல்களும் தேவை கிடையாது. ஏன்னா கண்டென்ட் கதை ஓட்டமா போறப்போ அது அவசியப்படாதப்போ நம்ம மக்களுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நடிச்சிருக்கியா? எப்படி இருந்தது ஜீவா சார் நடிக்கிறதுக்கு? நல்லா இருந்துச்சு. படம் இப்ப தியேட்டர்ல பாக்கல, நீ வர சீன்லாம் போய் வந்துச்சா? வந்துச்சு. அதுக்கெல்லாம் எப்படி இருந்தது பாக்குறதுக்கு? வந்துச்சு. எனக்கு ஜீவாங்கள் கூட நெடிசங்கள் இந்த படத்துல நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். எப்படி செலக்ட் பண்ணாங்க? போட்டோ ஃபர்ஸ்ட் அனுப்பி கொடுத்தோம், அவங்க டைரக்டர் கிட்ட அனுப்பி கொடுத்தாங்க, அவங்களே செலக்ட் பண்ணாங்க. எப்படி நான் ஜீவா சார் ஸ்பாட்ல எப்படி ஃபன்னா இருந்துச்சா நடிக்கும் போது? நானும் ஒரு ஃப்ரெண்ட். நீ அவர் ஃப்ரெண்ட், அதான் எப்படி எப்படி பழகினாரு உங்களோட ஸ்போர்ட்டிங் ஸ்பாட்லாம்? நான் மாமா சௌமியாக்கா அந்த சீன்ல சொல்லும்போ அது ஒற்றை டேக்ல ரெடி லைட்டா வரும். அதனால என் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அதனால ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்போ எப்படி ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டர்ல பாக்கும்போது எப்படி இருந்துச்சு? சரி, பொங்கல் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லுவியா? ஹாப்பி பொங்கல் சொல்லு. ஹாப்பி பொங்கல். இதனால எங்களுக்கு தெரியும் நல்லா ஆல்மோஸ்ட் நல்லா சூப்பரா ஹிட்டா தான் ஆகும். பிளஸ் எப்படி காமெடி நம்ம பாப்பா ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருந்துச்சு? எல்லாமே சூப்பர், ஒன்றும் சொல்லக்கு இல்ல, எல்லாமே சூப்பர். சரி, ஓகே. மக்கள் வந்து தியேட்டருக்கு பாருங்க மட்டும் சொல்லுங்க. ஆமா கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. சூப்பரான மலையாளியானா? மலையாளி, மலையாளத்தை பாரு. மலையாளத்துல ஆயாலும் தமிழாயாலும் எல்லாம் சூப்பர். டைரக்டர் பின்ன சொல்ல வேண்டாம், சாரு சூப்பர். பின்ன எல்லாருமே அவங்கவுங்க ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணிருக்காங்க, எல்லாம் சூப்பரா. ஓகே ஓகே. இல்ல மக்கள் இந்த மாதிரி பார்த்தா அதை எதிர்பார்க்க மாட்டாங்கன்ற மக்கள் தெளிவா தான் இருக்காங்க. நீங்க மக்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்றது நீங்களா ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அப்புறம் பிடிக்கலன்னா நீங்க தான் தப்பு, நீங்க தான் குறைன்னு சொல்றதை விட்டுட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தா கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து பொங்கல் கண்டிப்பா பொங்கலுக்கான ஒரு ஜாலியான படம் தான். செலிப்ரேஷன்ன்றதெல்லாம் இல்ல, ஒரு ஜாலியான படம். ஜாலியான படம் கண்டிப்பா பாருங்க. ஓகே. உங்களுக்கு பாலிடிக்ஸ் ரெஃபரன்ஸ்ல வச்சிருந்தாங்க கண்டிஷன். அதுதான் இது வந்து எப்படின்னா எந்த ஒரு கட்சி பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் வந்து ஒரு அரசியல்வாதியா இருப்பாரு. ஒரு சாவு வீடு ஒரு கல்யாண வீடு ரெண்டுமே காலையில 10:30 மணிக்கு வைக்கணும்ட்டு பிளான் பண்ணுவாங்க. அத வந்து இவர் போயிட்டு அங்க கேக்குறது இங்க கேக்குறது டைம் மாத்துங்க அந்த மாதிரிதான் இருக்கு தவிர இது எந்த கட்சி வச்சுமே இல்ல. ஆனா லாஸ்டா ஒரே ஒரு டைலாக் போட்டாங்க, அந்த ரூல்ஸ் மதிங்கடானா மதிக்கலனா அந்த ஒரு டைலாக் மட்டும் லாஸ்டா அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. மத்தபடி வேற எதுவுமே இல்ல. செம ஃபன். நல்லா 9.5 கொடுக்கலாம். 8.5 கண்டிப்பா. நிறைய ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். அவர்கிட்ட டைலாக்கா தான் இருக்கும் எப்பவுமே, அந்த மாதிரி இல்லாம டைலாக் இல்லாம ரியாக்ஷன்ஸ் அந்த படத்துல இருக்கும். ஜீவாத வேற யாரும் எப்படி பண்ணிருக்காங்க? ஆக்சுவலி இந்த மலையாள ஹீரோ மாப்பிள்ள பாவம் தெரியுமா, அவன் ஒரு டைலாக் சொல்லுவான், எனக்குலாம் அந்த இடத்துல அதுக்குள்ளே ஒரு குரலையை கிளப்பி விட்டுருவாங்க. 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகுறதே பெரிய விஷயம்டா, அதுலயே நான் எத்தனை பொண்ணு பார்த்து ஒண்ணு கூட இல்லாம இந்த பொண்ணு என்ன போட்டா பார்த்தே ஓகே பண்ணுச்சுடா, இதையும் கெடுத்து வர்றதுக்கு பிளான் பண்றீங்களாடா அப்படிங்கும் போது ஒரு விஷயம் சொல்லுவான். 2K பசங்களா இருந்தாலும் சரி 90s பசங்களா இருந்தாலும் சரி ஃபீலிங்ஸ் ஒண்ணுதான் ப்ரோ அப்படிம்பாங்க. அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அந்த மாப்பிள்ளையோட தம்பியெல்லாம் நடிச்சிருப்பான், அவெல்லாம் வேற லெவல்ல ஒரு காமெடி பண்ணிருப்பாங்க. மலையாளி இது ஆக்சுவலி. அந்த மலையாளத்திலே பேசின விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது உண்மையிலே படம். தம்பிராமே அவர் எப்படி பண்ணிருக்காங்க? அவர் வந்து இந்த வட்டம் பாத்தீங்கன்னா அந்த சாமியார் சீன் எல்லாம் வரும், அதெல்லாம் எப்படின்னா நம்மளுக்கே தெரியுது. அந்த 10:30 மணிலாம் சொல்லும் போதெல்லாம் ஒரிஜினலாவே வந்துட்டு பயவுல போலி சாமியாரா உண்மையான சாமியாரா ஆடுறது ஃபுல்லா பார்த்தா ஒரிஜினலா நம்மளுக்கே ஃபீலா இருக்கும், ஆமா சாமி வந்துருச்சுன்னு. ஆனா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவர் சொல்ற டைலாக்ல கண்டுபிடிச்சலாம் தம்பி போப்பா ஓரமா அப்படிங்கிற விஷயம் இருக்கலாம். அந்த ஒரு விஷயம் அவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய ஃபைட் சீன் எல்லாம் சூப்பரா இருந்தது. இந்த படம் முழுக்கவே ஜீவா சார் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்த்தாவே உங்களுக்கு நல்ல ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பா. மொத்த படத்துலயும் நல்லா இல்ல மாத்திரலாம் என்ன பண்ணிருக்கலாம்?
இந்த படத்துல இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நல்லா பண்ணிக்கலாம் என்ன சொல்றேன்? ஆக்சுவலி ஒரு சில கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கண்டிப்பா ஒரு படம்னா லாக் இல்லாம இருக்கவே முடியாது. ஒரு சில இடத்துல வந்து அந்த காமெடி வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்டா கொடுத்துருப்பாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. ஆனா இந்த படத்துல ஜீவா சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையா சொல்லணும், ரியாக்ஷன்ஸ்லயே படம் போயிருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. டைலாக் இல்லாம இந்த டைலாக்கா எப்பவுமே கெத்தாவே பேசுவாரு. அவரோட டைலாக் தான் அவரோட பெரிய ஹைலைட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு ஒரு விஷயத்த கொண்டுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ரொம்ப நல்லாவே ட்ரை பண்ணிருக்காரு டைரக்டர். அதான் சொன்னாரு, 500 ரூபாய்க்குலாம் நடிக்காத தம்பி 50 ரூபாய்க்கு நடின்னு அடிச்சு வேலை வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து படத்துல 3 படத்துல எது பெஸ்ட்? எனக்கு ட்ரிபிள் டி நல்லா இருக்கு. ஜனநாயகம் வரலையே ப்ரோ, வந்திருந்தா நாங்க என்ன வரைக்கும் இருக்கிறோம். ஆக்சுவலி வந்து 3 படத்துல எனக்கு ட்ரிபிள் டி ஓகே, கமர்ஷியலா ஃபேமிலியோட பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கு. மொத்த குடும்பத்தையும் கூட்டு வந்து நம்ம பாக்கலாம். ஆமா, ஒரு 5 நாள் லீவு, குழந்தைங்க எல்லாருமே கூட்டு வந்து பாக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் வந்து இந்த படத்துல கொடுத்த ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கு. படம் இது ஒரு பாடம். ட்ரிபிள் எக்ஸ் ஓகேவா? ட்ரிபிள் எக்ஸ்னா என்ன படம் தெரியும்? ஹாலிவுட் படம் சொல்லலாம். ட்ரிபிள் எக்ஸ் எல்லாம் இருக்குது ஓகேவா? அது வரல. ட்ரிபிள் டி சூப்பர் டீங்க, கிரீன் டீங்க, ஸ்ட்ராங் டீங்க, மெசேஜ் டீங்க. இது டி 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 டீனாவே ஐடிசின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு. ஆமா, ஐஎஸ்சி பேங்க்னு சொல்லலாம், அதுவும் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். அந்த டிடின்ற வார்த்தைக்கு என்னன்னு அர்த்தம்னா நம்மள புரிய வைக்கிறது அந்த டைட்டில் எடுத்துக்கிறாங்க. ஒரு கவுன்சிலர் செய்ய முடியாது, ஒரு நகராட்சி தலைவர் செய்ய முடியாது, ஒரு எம்எல்ஏ செய்ய முடியாது, ஒரு தனி நபர்ன்ற அந்த ஜீவா அந்த ஊர் மக்கள் செய்யறதா கதையே. அவரு அரசியல் படத்தை மாதிரி காமிக்கிறாங்க? இல்லவே இல்லையே, சாதாரண மனிதர். அரசியல்வாதி அவருதான் அடில் தடியா படமா போயிருக்கப்பா. 4 ரவுடி இருப்பான், ஜீப்பு காட்டுவாங்க, டாடா சுமோவை காட்டுவாங்க. இதுல என்ன வேலை பண்ற மாதிரி ஒண்ணுமே இல்ல. 2 மக்களையும் சொந்தக்காரங்களும் புரிய வைக்குது. எழவு வீட்டையும் புரிய வைக்கிறா போல, கல்யாண வீட்டும் புரிய வைக்கிறா போல. அதுதான். ஒரு மாலை போட்டா கல்யாணம், நிறைய மாலை போட்டா எழவு வீடு. அது தெரியாதா? 2 மாலை போட்டாதான் கல்யாணம். அதான் பொண்ணு மாப்பிள்ள போறது ஒண்ணு கணக்கு வருது. புரியுதா? ஒண்ணுதானே போடுறேன். அது 1+1 ஆயிக்கா ஃப்ரீ. ஒண்ணு மாலை ஒண்ணு ஃப்ரீ, அவ்வளவுதான். அதாவது ஒரு மாலை போட்டா கல்யாண வீடு, நிறைய மாலை போட்டா எழவு வீடு. எழவு வீட்டும் புரிய வச்சா போல, கல்யாண வீட்டும் புரிய வச்சா போல அந்த ஜீவான்ற அந்த கல்யாண வீட்டுல என்ன சொல்லி புரிய வச்சாரு, எழவு வீட்டுல என்ன சொல்லி புரிய வச்சாரு? என்ன நான் சொல்ற நேரத்துல தான் அந்த பாடி எடுக்கணும். அவ்வளவு குறித்த நேரத்துல முகத்தை தான் கேள்விப்பட்டுக்கிறேன். அதே குறித்த நேரத்துல பாடி எடுக்கிறாங்க. 4 6 12 12 ஒரு இறந்தவருக்கு டைமிங் இருக்குதுங்க எடுக்கிறதுக்கு, ஒரு கல்யாணத்துக்கு டைம் இருக்குதுங்க. அப்ப பாடி எடுக்கிறதா எழவு வீட்டுக்கு போறதா? இதுதான் கதை. எதுக்கு போனாங்க? எதுக்குமே போவாம கதாநாயகன் அவதாரம் எடுத்த வாட்டர் டேங்க் அந்த ஊர் மக்களுக்கு சப்ளை பண்றதுதான் கதாநாயகன். வாட்டர் டேங்க் தான் ஜீவா கதாநாயகன். இல்ல ஏன்னு சொல்றேன்னா, அது உடஞ்சு ஊர் மக்களை வந்துன்னா பணம் கழுவு கூட தண்ணி இல்ல, அந்த பிணத்தை கழுவ கூட தண்ணி இல்ல, கல்யாணத்துக்கு வந்து விருந்துக்கு சாப்பாடு போறதுக்கு தண்ணி இல்ல. நான் சொல்றது புரியுதா? அப்போ இது உடஞ்ச பிறகு 2 பேர் சகதியா இருந்தாங்க, சேரா இருந்தாங்க, பூ போல இருந்தாங்க, சகதியா ஆயிட்டாங்க. காஞ்சி போன பணமாயிடுச்சு பாடி, காஞ்சி போன மாலையா போச்சு கல்யாண வீடு. அப்ப 2 பேரும் புரிய வச்சது ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்க. அதான் படமே. கண்டிப்பா பொங்கலுக்கு வந்து பொங்கல் 3 படத்துல எது பெஸ்ட்? பொங்கல் அதுதான் சொல்ல மாட்டேன். சினிமா நேசிக்கிறாளே எல்லா படமும் பெஸ்ட் சொல்றத விட சினிமா நேசிக்கிற உங்களுக்கு பிடிச்சா உங்க கருத்தை சொல்லுங்க, உங்களுக்கு மெசேஜ் இருந்தா சொல்லுங்க. அது பராசக்தி படமா இருந்தாலும் சரி, நம்ம பாவா வாத்தியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச கருத்தை சொல்லுங்க. ஏன்னா லாஸ் ஆக போறது கார்த்திக் கிடையாது, லாஸ் ஆக போறது சிவகார்த்திகேயன் கிடையாது, லாஸ் ஆக போறது ஜீவா கிடையாது, ப்ரொடியூசர் தான் லாஸ் ஆக போல. அவருக்கு இன்னொரு படம் எடுப்பாரு இன்னொருத்தர் வச்சு. நான் சொல்றது புரியுதா? ஒரு டைரக்டர் எல்லாம் இன்னொரு டைரக்டர் உருவாங்க, ஆனா ஒரு ப்ரொடியூசர் போயிட்டாப்பெல்லாம் ப்ரொடியூசர் தேடி கண்டுபிடிச்சு கஷ்டம். எல்லா நடிகருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம், சின்ன சின்ன கலைஞருக்கு வாய்ப்பு கிடைக்காது. இதுதான் நான் சொல்ல வேண்டிய பத்தி. நீ அந்த படம் பெஸ்ட் இந்த படம் பெஸ்ட் என்ன போட்டு குழப்ப வேணாம். 3 படமே பெஸ்டா இருந்தா ப்ரொடியூசருக்கு வாழ்ந்தாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா 3 படமே ஓடலன்னா ப்ரொடியூசர் துண்ட போடுங்க அர்த்தம். எந்த ப்ரொடியூசர் துண்ட போடுவாங்க? இல்ல அதுதான் சொல்ல வரேன். கதை நல்லா இருந்தா பிடிச்சா சொல்லுங்க, நல்ல கருத்தை சொல்லுங்க, அதை விட்டுருங்க. நெகட்டிவ் பேசாதீங்க. நெகட்டிவ் பேச நான் கூட பேசுவேன் நெகட்டிவ். நான் பேசுற மாதிரி எவனும் பேச மாட்டான் தெரியுமா? நான் 72 இருந்து படம் பார்த்துட்டு வந்து ஒரு நெகட்டிவ் சும்மா பேசிக்காம நம்ம பேசனா நம்மளோட கருத்து என்ன சொன்னேன். இப்ப நான் சொன்னது இதுக்கு முன்னாடி கருத்து பரவாயில்ல, உண்மையா தான் பேசுகிறேன்னு தெரிஞ்சிருக்கோம். எழு வீடா கல்யாண வீடா புரிய வச்சது
தண்ணி டேங்கி தண்ணி tank. வாட்டர் டேங்கி ஊர் மக்களுக்கு தண்ணி கொடுக்கறது. யார் வீட்டுல போனா சோறு கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுப்பாங்க. அந்த தண்ணிய ஊர் மக்களுக்கு இல்லாத பண்ணுது அந்த ஈகோ. அது யார் பண்ணது? 2 குடும்பம், 2 குடும்பம் சேர்ந்தா ஆமா 2 குடும்பம் எவ்வளவு பண்ணுது, ஆ. கல்யாணம் வீடு பண்ணுது. வணக்கம் PS.